இந்த கடவுளை மறைத்தது முதல் திரை கருப்பு திரை. அது கரையாது அவ்வளோ சீக்கிரம். அப்போ எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு பாருங்க. இப்போ சொல்றாரு பாருங்க வள்ளலாரு, கரைவில் மாமாயை கரும்பெரும் திரையால் அரசு அது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. நீலம், நீலம் என்றாலே தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா? விஷம்னு அர்த்தம். பசு பாசம்னு ஒன்று சொல்றாங்க முப்பொருள். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், பாசம் என்றால் உலகம். யார் சொல்லிய தன்மையை இந்த மூன்று பொருளை விலைக்கு சொல்றதுதான். இப்போ 6 பேரும் இருக்கிறாங்களா பாருங்க. 7வது பேரையும் பாருங்க. பாருங்க, கலப்பு திரைன்னு பேருக்கு. மேலே வெள்ளை இல்லையா, கடைசியில் தானே ஒரு பார்த்தோம். அடியிலிருந்து முதல்ல தானே பார்த்தோம். 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, இது எல்லாம் சேர்ந்து 7வது. இதுக்கு என்ன பேரு? கலப்பு திரை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, இந்த 7 திரைகள் என்பது என்ன? ஜோதியை மறைத்து கொண்டிருக்கிற 7 திரைகளின் விளக்கம் என்ன என்பதையெல்லாம் நாம் ஏறக்குறைய இந்த கிராமத்திலே ஆண்டு கணக்கிலே மாத கணக்கிலே நாம் இந்த விஷயங்களெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்று அருட்ஜோதி சேனலில் இருந்து இந்த திரை விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை நாங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காகவே எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? திருவிக நகர் சென்னையில் இருந்து வந்திருக்கிறாங்க. மெய்யன்பர்களே, இப்பொழுது ஒவ்வொரு திரையாக நீக்கப் போகிறார்கள். அந்த ஒவ்வொரு திரையை நீக்குவதற்கு முன்பாக ஜோதி தரிசனத்தை நாம் நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கின்ற ஜோதியை நாம் ஏற்ற வேண்டும். மெய்யன்பர்களே, ஜோதி தரிசனத்தை மிக சிறப்பான முறையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன, இந்த புற விளக்கான ஒளி விளக்கு கரண்ட் விளக்கு இல்லை. ஆனால் வள்ளலார் ஏற்றிய அந்த காலத்தில் என்ன விளக்கு ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதாரண இந்த விளக்கை தான் ஏற்றிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டிருக்குது. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜோதி தரிசனத்தை வள்ளலார் காட்டும் பொழுது 7 விதமான திரைகள், 7 விதமான திரைகள். என்னென்ன திரை? முதல் திரை கருப்பு திரை. சொல்லுங்க. முதல் திரை கருப்பு திரை. 2வது திரை நீலத்திரை. சொல்லுங்க. 2வது திரைன்னு நீங்கள் சொன்னாதான் அது பதிவாகும். 2வது திரை நீலத்திரை. 3வது திரை பச்சை திரை. 4வது திரை சிவப்பு திரை. 5வது திரை பொன்மை திரை. 6வது திரை வெண்மை திரை. 7வது திரை. இந்த 6 சேர்ந்து இருக்குது, அதுக்கு பேர் கலப்புன்னு பேர், கலப்பு திரை. மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் எத்தனை திரைகளை பார்த்தோம்? அந்த திரைகளெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் சொன்னேன், மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் சொல்லது அப்படியே சொல்லணும். முதல் திரை கருப்பு திரை. 2வது திரை நீலத்திரை. 3வது திரை பச்சை திரை. 4வது திரை சிவப்பு திரை. 5வது திரை பொன்மை திரை. 6வது திரை வெண்மை திரை. 7வது திரை கலப்பு திரை. எது எது கலந்தது மறந்துடக்கூடாது. கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்மை, வெண்மை பார்க்க போறீங்க. நீங்க இப்போ
எதுக்காக உங்களுக்கு முன்னுரையாக சொல்கிறேன்னா இது பதிவாகும். இந்த 6 திரைகளும் சேர்ந்தது என்னது பேர்? கலப்பு திரை. இந்த ஒவ்வொரு திரைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு சக்தி இருக்கிறாங்க ஒரு திரைக்கும். முதல் திரை என்ன திரை மறந்துட்டீங்களா? கருப்பு திரை. அந்த கருப்பு திரை யார் என்று சொன்னால் அதுதான் மாமாயை. மான பெரிய அர்த்தம், சின்ன மாயை இல்லை. மாயைன்னா மாயைன்னு இருக்கும். இது எப்படி சொல்லியிருக்குது? மாமாயை. அப்போ என்ன சொல்கிறோம்? இந்த மாமாயை என்ன ஆகும்? ரொம்ப அழுத்தமானது, கரைவே கரையாது. அதனால்தான் கரைவு இல் மாமாயை. சொல்லுங்க, கரைவு இல், கரையாதன்னு அர்த்தம். கரையாத இந்த கருப்பு திரை யாரை மறைக்குது? கடவுளை மறைக்குது. அரசன் என்றால், இந்த நாட்டுக்கு அரசன் என்றால் தலைவன் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கே அரசன் யாரு? கடவுள். அதனால்தான் அரசுன்னு சொன்னோம். அரசு என்றால் கடவுள். இந்த கடவுளை மறைத்தது முதல் திரை கருப்பு திரை. அது கரையாது அவ்வளவு சீக்கிரம். அப்போ எவ்வளவு அழுத்தமா இருக்கும்னு பாருங்க. இப்போ சொல்றாரு பாருங்க வள்ளலாரு, கரைவில் மாமாயை கரும் பெரும் திரையால் அரசு அது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. அரசு என்றால் யாரு? கடவுள். கடவுளையே மறைக்கிறது. இப்பொழுது கடவுள் என்ன செய்கிறாரு? நீ மறைப்பியா என்ன? நான் எல்லாத்தையும் விலைக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 7 திரைகளும் இப்போ நீங்க போகுது, நாம பார்க்க போறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க. ரெண்டாவது திரை யாருன்னு சொன்னா நீலத்திரை. கருப்புக்கும் நீலத்துக்கும் கொஞ்சம் அடையாளம் தெரியாது நமக்கு. உத்து பார்த்தா தான் தெரியும் இது கருப்பு நீலம்னு. என்ன சொல்றீங்க? உண்மைதானே? ரெண்டாவது திரை நீலத்திரை. முதல் திரை கருப்பு திரை யாரை மறைத்தது? அரசனாகிய கடவுள். அரசு என்றால் அரசன். இந்த உலகத்துக்கே அரசன் யாரு? கடவுள் தான். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். மெய்தானே அது? அப்படி அரசனாகிய கடவுளை மறைத்தது எந்த திரை? கருப்பு திரை. இரண்டாவது திரை வருகிறது நீலத்திரை. நீலத்திரை என்றது சாதாரணமா? பெருந்திரையா, பெருசாது பாருங்க. பேருரு பேய் சில சமயம் என்ன பண்ணும்? உருவத்தை பெருசா காட்டும். எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க எனக்கு, டேய் இப்போ பாடுறா அது சின்னதாக இருந்ததுடா, இப்போ பாடுறா எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் உருவ காட்டினவுடனே நம்ம பயந்து ஓடிடுவோம் அப்படின்றது பயம் காட்டுறது. இங்கே இரண்டாவது திரையாகிய என்ன திரை சொன்ன? நீலம். நீலம் என்றாலே தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா? விஷம்னு அர்த்தம். நீலம்னா என்ன அர்த்தம்? விஷம். அது எப்படி இருக்குது பாருங்க. சிவபெருமானுக்கு நீலகண்டன் ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? விஷம் தேவர்களை துரத்திக்கிட்டு வருது. கடவுள் என்ன பண்ணாரு? அந்த விஷத்தை அப்படியே வாங்கிக்கினார். வாங்கிக்கின்னு அப்படியே வாயில போட்டுனார். பக்கத்தில் பார்வதி அம்மா இருந்தாங்க. ஐயோ விஷத்தை போய் சாப்பிட்றாருன்னு நெஞ்ச பிடிச்சாங்க அப்படியே. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிச்சான்? அந்த விஷம் நின்று போச்சு. அதனால இறைவனுக்கு என்ன பேரு? நீலகண்டன். நீலம் என்றால் விஷம், கண்டத்திலே தாங்கி கொண்டதுனால நீலகண்டன் பேர். அப்படிப்பட்ட அந்த நீலத்திரை யாரை மறைக்குதுன்னு பார்க்குறீங்க? 6 உயிர் மறைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் திரை யாரை மறைச்சது? கடவுளை. ரெண்டாவது திரை யாரை மறைக்குது? நம்ம உயிரெல்லாம் மறைக்குது. அது இப்போ படிக்கிறோம் பாருங்க. பேருரு நீல பெருந்திரை அதனால் 6 உயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. முதல் திரை யாரை மறைத்தது? கடவுள். அப்புறம் மூன்றாவது திரைக்கு வரேன். இப்போ நம்ம நேராக பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன, இது பதிவு பண்ணுறதுக்காக பண்ணுறேன். பச்சை திரை. பச்சை திரைன்னா என்னது? பசுமை, பச்சை வண்ணம். செடி கொடிகள்லாம் என்ன நிறம்?
மரங்கள்லாம் என்ன நிறம்? பச்சை நிறம். இந்த பச்சை திரை இறைவனுடைய அருட்சக்திக்கு பரவெளின்னு பேர். பரம் என்றால் கடவுள், வெளி என்றால் ரெண்டும் சேர்த்து சொன்ன கடவுளின் மனைவின்னு பேர். பரவெளி இறைவனுடைய சமூகம்னு பேர். இப்பொழுது பச்சை திரை யாரை மறைக்குது பாருங்க. என்ன பேசாம இருக்கிறீங்க? இறைவனுடைய அருள் சக்தியை மறைக்கிறது. ஒரு கடவுளுக்கும் ஒரு தேவதை இருக்குதா இல்லையா? மனைவி வச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு சாமிக்கும் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. நம்முடைய அருட்பெருஞ்சோதிக்கு தான் இல்லை. அதுக்கு என்ன பேரு? அருள் சக்தின்னு பேர். இப்ப பாருங்க, பச்சை திரையால் பரவெளி. பரம் என்றால் கடவுள், வெளி என்றால் இருப்பிடம். இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவன் எங்கே இருக்கிறார்? பரமாகிய இந்த அண்டங்கள் எல்லாவற்றிலும் கலந்திருப்பதனாலே பரவெளின்னு பேரு. அந்த பரவெளியை யாரு மறைக்கிறது? இப்பதான் சொன்ன, மறந்துட்டீங்க. அதான் யாரு? பச்சை திரை. பச்சை திரையை தான் இந்த பரவெளிக்கு நம்ம உதாரணம் சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்றாரு. கருப்பு திரைக்கு மாமாயை, நீலத்திரைக்கு பெருந்திரை அப்படின்னு சொல்லி 6 உயிர்னு பேரு. அதுக்கடுத்து இந்த 3வது திரைக்கு என்னன்னு பேரு? பச்சை திரைன்னு பேரு. பச்சை திரைக்கு யாரு சக்தி? இப்போதானே சொன்னேன், பச்சை திரையால் பரவெளி. பரவெளின்னா கடவுள்னு பேருன்னு சொன்னேன். பச்சை திரை ரொம்ப மோசமானது. அதிலே தப்பிச்சோமா நாம் ஜெயிச்சோம்னு அர்த்தம். அதனாலே பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அச்சம்னா எது தெரியுமா? அச்சம்னா பயம். பயம் கொள்ளும்படியாக. ஏன்னா அது எப்படிப்பட்ட திரை? பரவெளி. பரம்னா கடவுள். இப்போ இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா வெளிகளும் கடவுளே தான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே இருக்கிற வானம் மட்டும் இல்லை, அண்ட கோடிகள் எல்லாம் ஒரே வெளிதான். அதுக்கு பெருவெளின்னு பேர். அந்த பெருவெளியை எது மறைக்கிறது? பச்சை திரை. முதல் திரை எதை மறைத்தது? கடவுளை மறைத்தது, அரசன். 2வது திரை யாரை மறைத்தது? நம்முடைய உயிர்கள் எல்லாம் மறைக்குது. 3வது திரை எது மறைக்கிறது? பரவெளி, இறைவனுடைய அருள் சமூகம். இப்போ இது சமூகம்னு பேர். நீங்களாம் ஒவ்வொருத்தரும் கடவுள் இங்கே வந்து உக்காந்துங்கிறீங்க இந்த சமூகத்தில். இப்போ 3 திரையை பார்த்தாச்சு. முதல் திரை டக்குன்னு சொல்லு, கருப்பு திரை. 2வது திரை நீலத்திரை. 3வது திரை பச்சை திரை. இந்த குழந்தைங்களாம் சொல்லுது பத்தியா, ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. 4வது திரை. 4வது திரை செம்மை திரை, சிவப்பு. செம்மைன்னா சிவப்புன்னு அர்த்தம். செம்மை திரையால் சித்துரு வெளி. சித்து என்றால் யாரு? நாமெல்லாம் சித்துன்னு பேரு. கடவுளுக்குன்னா பேரு சத்துன்னு பேரு. ஈகரத்ததுக்கு சேர்த்தா சித்துன்னு பேரு. இப்போ சித்துரு வெளி நம்முடைய ஆன்ம வெளியை மறைத்து கொண்டிருக்கிறது. எது? செம்மை திரை. பச்சை திரை யாரை மறைத்து சொன்ன? வெளி என்றால் இறைவனுடைய சமூகம். சித்துரு வெளி என்றால் நாம் உயிர்கள். பாருங்க, இப்ப படிக்கிறோம் பாருங்க. செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இம்மை அம்மைன்னு ஒன்று இருக்குது. இம்மைனா இங்கேயே இப்பவே இந்த பிறப்புக்குன்னு பேரு. இம்மையில் போன ஜென்மத்துக்கு அம்மைன்னு பேரு தெரியுமா? போன ஜென்மத்தில் அம்மைன்னு பேரு, இந்த பிறப்புக்கு இம்மைன்னு பேரு. இப்போ பாருங்க, அம்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த காலத்திலிருந்து இன்னும் விடாத மறைச்சின்னு வருதான். அடுத்து எத்தனையாவது திரைக்கு போறேன்? இப்போ அது திரை. உங்களுக்குலாம் எது பிடிக்கும்? காதல் என்ன மாட்டேங்கிறீங்க? பொண்ணு இல்லை, பொன்மை திரை. இப்போ நம்ம சொல்ல போறது பொன்மை திரையால் பொருளுரு வெளியை. பொருள் என்றாலும் கடவுள் தான் பேரு. கடவுளுக்கு வேற இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம். என்னதையா? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா கடவுள் தான். இப்போ பொருளுரு வெளியை என்ன பண்ணுது? அண்மையில் மறைக்கும். 3 சுழி இன்னும் போட்டா கிட்டன்னு அர்த்தம். அண்மை, நாக்க மடிக்கணும். அண்மை. சின்ன இன்னும் போட்டா அண்மை, மொன நாக்கில் சொல்லணும்.
அண்மைனா தூரம்னு அர்த்தம். இப்போ தூரமா இருக்குது. எத்தனாவது திரை இது? 5வது திரை இல்லையா? தூரமா போயிடுச்சு. அதனாலே பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பொருள் பொருள்னு சொன்னா நீங்க எதுக்கு ஞாபகம் வரணும்? இறைவனுக்கு தான் பொருள்னு பேரு, மெய்ப்பொருள்னு பேரு. இதெல்லாம் அழிஞ்சு போற உலகம். ஆனா கடவுள் அழியாதவர். அடுத்ததாக போறேன். எங்க போறேன்? எத்தனாவது திரைக்கு போறேன்? 6வது திரைக்கு போறேன். வெண்மை திரை. நான் என்ன சொகா போட்டுங்கிறேன் பாருங்க. வெண்மை தானா? வெள்ளை தானா? வெண்மைன்றதுக்கும் வெள்ளைன்றதும் ஒரே அர்த்தம் தான். இப்போ பாருங்க, வெண்மை திரையால் வெள்ளை வரப்போது நீங்க பார்க்க போறீங்க. மெய்ப்பதி வெளியை. மெய்ப்பதி என்றால் யாரு? கடவுள் தான். இவருக்கு இவ்வளோ பேர் இருக்குது. மெய்ப்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. 3 சுழி இன்னு நாக்க மடி சொல்லலாம். அண்மை. நாக்க மடிங்க. அண்மை கிட்டேன்னு அர்த்தம். 2 சுழி இன்னு இருக்குது. அண்மை மொன நாக்கில் சொல்லணும். தூரம்னு அர்த்தம். தமிழ் பாதியார் நான். எம்ஏ தமிழ். இதுக்கு பூரா அகவலுக்கு பூரா உரை எழுதியிருக்கிறேன். கட்டுக்கட்டா புத்தகம் இருக்குது. எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா தெரியும். படப்பிக்கு இதுவும் எங்கள் சபை தான். அங்கே புத்தகங்களை தேக்கி வச்சிருக்கிறோம். அண்மைன்னா 2 அடுத்து வரப்போகுது. இப்போ அண்மைன்றது என்னது? 3 சுழி நாக்க மடிங்க. அண்மை. நாக்கு மேலே போய் தொடணும். அண்மை. நாக்கு மேலே தொடுதா பாருங்க. அண்மை. கிட்டன்னு அர்த்தம். பொன்மை திரையால் பொருளூர் வெளியை அண்மையின் மறைக்கும். இதில் அண்மைன்னு முதல்ல சொல்லிட்டோம். அண்மைன்றது 2 சுழின்னு. அண்மைன்றது என்ன? தூரம்னு அர்த்தம். 3 சுழியனுக்கு அண்மை நாக்கம் அடிக்கணும். அது எங்க? வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. கிட்டவே மறைக்குதான். என்ன? எத்தனாவது திரைக்கு வந்திருக்கிறான்? 6 என்ன? இன்னும் 2 தான் இருக்குது. ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஜோதி பார்க்கறத 8வதுன்னு வச்சிங்களேன். கிட்ட வந்துட்டோம். இப்போ கடைசி திரைக்கு வரோம். டக்குன்னு சொல்லுவாங்க. முதல் திரை. முதல் திரைன்னு சொல்றேன். கலப்பு திரை. கருப்பு. 2வது நீலம். 3வது பச்சை. பாரு குழந்தைங்க தான் அழகா சொல்லுது. 4வது சிவப்பு. 5வது 6வது வெண்மை. கடைசியில் இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு திரை இருக்குது. அதான் கலப்பு திரை. கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பாருங்க, இப்போ கருது அனுபவம்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தை ஒரு அறை விடுறாரு வாத்தியார். என்ன பண்ணாது? என்னையா பண்ணா? எங்க போய் சொல்லும்? அப்பா அம்மாவனை போய் சொல்லும். நமக்கெல்லாம் யாரு பெரிய அப்பா தெரியுமா? ஆச்சா சொன்னார் பாருங்க. எல்லாருக்கும் பெரிய அப்பா கடவுள். எங்க அடிச்சாலும் யாராண்டு போய் முறையிடணும்? பெரிய அப்பாவான போய் முதலிடணும், முறையிடணும். அவர் தான் என்ன பண்ணுவாரு? என்னைக்காவது ஒரு நாளுக்கு பழி தீர்த்துருவாரு. இந்த அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சொந்தக்காரா இருப்பாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா அவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. இந்த குழந்தைக்கு அந்த ஆத்திரம் போவே போகாது. இந்த ஆத்திரத்தையும் தீர்க்கக்கூடியவர் யாரு? கடவுள். இப்போ படிக்கட்டுமா அந்த 6 திரையா? கரைவில் மாமாயை சொல்லுங்க வாய் திறந்து. கரும் பெரும் திரையால் அரசு அது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. அரசு என்றால் கடவுளாகிய அரசன். அரசன்னா அரசன் அர்த்தம். 2வது பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆர் உயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. முதல் திரை யாரை மறைத்தது? திரும்பி மறந்துட்டீங்க. கடவுள். 2வது திரை யாரை மறைத்தது? நம்ம உயிர். உங்களுக்கு உயிர் இல்லையா? உயிர்னு சொல்லுங்களேன். 3வது திரை பச்சை திரை. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பச்சை திரை யார்? அது எதை மறைச்சது? பரவெளி.
இறைவனுடைய அருள் வெளியை மறைத்தது பச்சை. ஆதலால் இந்த 3 திரையை பார்த்தோம். 4வது திரை சீக்கிரம் சொல்லுங்க. திரை பேரு கலரை விட்டுறீங்களே. செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நேராக பார்க்க போறீங்க, அதனால தான் வேகமாக போகிறேன். செம்மை என்றால் நான் சிவப்புன்னு அர்த்தம். அம்மைன்னா என்ன அர்த்தம்? அம்மை இம்மை. இம்மைனா இந்த பிறப்பு, அம்மைனா எப்போ எடுத்த பிறப்பு. புரியுதா? அம்மை இம்மை இந்த பிறப்பு. அம்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பொன்மை திரையால் யார? பொருளுரு வெளியை. பொருள் என்றால் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுக்கு மெய்ப்பொருள்னு பேரு. அந்த பொருளை மறைச்சது. வெண்மை திரையால் மெய்ப்பதி. வீட்டுக்காரனுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? பதின்னு பேர். என் கணவனுக்கு பதின்னு பேர். பசு பாசம்னு ஒன்று சொல்றாங்க. முப்பொருள். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், பாசம் என்றால் உலகம். யார் சொல்றது? டக்குன்னு சொல்லுங்க பாலாம். 3த்தையும் சொல்லணும் ஐயா. 3த்தையும் சொல்றவங்களுக்கு அதை போட்டோ எடுங்க. சீக்கிரம் என்று சொல்லு. பதி என்றால் யார்? கடவுள். பசு என்றால் யார்? இந்த உயிர்கள். பாசம் என்றால் எது? இந்த உலகம். பதி பசு பாசம். இதனுடைய தன்மையை இந்த 3 பொருளை விலைக்கு சொல்றதுதான். இப்போ பாருங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை கருப்பு திரை. இப்ப நான் சொன்னதெல்லாம் நேரா பார்க்க போறீங்கன்னு சொன்னேன். இப்ப நாம சொல்லலாமா? இது என்னது? இது முதல்ல என்ன சொன்னோம்? கருப்பு திரைக்கு என்ன வருது? முதல்ல கரைவில் மாமாயை கரும் பெரும் திரையால் அரசு அது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, தேவரி திருவருள் வல்லபத்தால் உங்களுடைய தரிசனத்தை நாங்கள் காண வேண்டும் என்று இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த கருப்பு திரை நீக்கருள்வாய். அருட்பெருஞ்சோதி சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு கருப்பு திரை விலகுகிறது. பார்த்துங்க ஐயா. கருப்பு திரை விலகுகிற மந்திரம் சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை நீலத்திரை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை நீலத்திரை. நீலத்திரை என்பது என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? பேருரு நீல பெருந்திரை. அதனால் உயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. நம்முடைய உயிரே மறைச்சுங்க தான். நீலத்திரையே எங்க உயிரை மறைக்கலாமா? நாங்கள் ஆண்டவனை பார்க்கணும் இல்லையா? ஆதலால் நான் மந்திரம் சொல்லுமா? இப்போ மந்திரம் சொன்னாதான் விலகும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீலத்திரை விலகுகிறது. மந்திரம் சொல்லுங்க. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை பச்சை திரை. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. உடனே நேர பாட்டுக்கு போயிட்டேன். பச்சை திரை யாரை மறைக்கிறது? பரவெளி என்றால் ஆண்டவனுடைய அருள் சமூகம். ஆண்டவன் அவனாண்டு இருக்கிறது என்னது? அருள். நாமோ நம்மளாண்டு இருக்கிறது என்னது? இரக்கம், கருணை. கடவுளாண்டு இருக்கிறதுக்கு கருணைன்னு சொல்லக்கூடாது, அருள். ஆதலாலே இந்த பச்சை திரை யாருன்னு பார்க்குறீங்க? பச்சை திரை யாரு? அருள்.
7 திரைகளிலே பச்சை திரை யாருன்னு கேட்டேன். பரவெளி. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் சொன்னோம். இந்த பரவெளியாகிய பச்சை திரை நம்மை விட்டு நீங்கினால் நாம் விரைவில் ஆண்டவனை தரிசனம் செய்வோம். அழுத்தமான திரை இது. அழுத்தமான திரையே இந்த பச்சை திரை. மந்திரம் சொல்லுவோமா? மந்திரம் சொன்னா தான் விலகுமா? பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு பச்சை திரை விலகுகிறது. மந்திரம் சொல்லுங்களேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாருங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை செம்மை திரை. செம்மை திரையால் சித்துரு வெளி. பரம் என்றால் கடவுள், சித்து என்றால் நம்முடைய உயிர்னு சொன்னேன், மறந்துடுறீங்க. சித்துரு வெளி. நம்மிடமும் கருணை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது. அதனால் இதுக்கு என்ன பேர்? சித்துரு வெளின்னு பேர். இந்த சித்துரு வெளியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் மறைஞ்சு அடுத்த திரைக்கு போகணும். நம்ம மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு செம்மை திரை விலகுகின்றது. மந்திரம் சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்களே, இப்பொழுது விலகியது என்ன திரை? விலகியது செம்மை. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திரை பொன்மை. யாருக்கு பொண்ணுலாம் வந்து ஆசையாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. என்ன அந்த கூட்டம் பேசாமல் இருக்குது? பொண்ணுன்னா பிடிக்காது அவங்களுக்கு. தங்கத்தை வந்து கழுத்தில் மாட்டிக்கணும், காதில் மாட்டிக்கணும், கையில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்கே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பொன்மை திரையால் பொருள் உரு வெளி. பொருள் என்றால் மெய்ப்பொருள், கடவுள்னு பேர். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பொருள் உரு வெளியை என்ன பண்ணுது? அண்மை 2 சுழி இன்னு. பொண்ணுக்கு 2 சுழி இன்னு இல்லையா? இப்போ சொல்கிறது அண்மை, தூரம்னு அர்த்தம். 3 சுழி இன்னு போட்டால் கிட்டன்னு அர்த்தம். அண்மை, நாக்கம் அடிக்கணும். அது இப்போ பொன்மை மொன நாக்கில் சொல்லணும். பொன்மை மொன நாக்கில் பொன்மை. இப்போ தான் கரெக்டாக செய்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பொன்மை திரையை பார்க்குறீங்க. பொன்மை திரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பொன்மை திரையால் பொன்மை திரையால் பொருள் உரு வெளியை பொருள் உரு வெளியை அண்மையில் மறைக்கும் அண்மையில் மறைக்கும். நாக்கம் ஒன நாக்கில் சொன்னோன்னு சொன்னேன். அண்மையில் மறைக்கும் அண்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது பொன்மை திரை விலக நாம் இப்பொழுது மந்திரம் சொன்னோம். பொன்மை திரை விலகுகிறது. நீங்க எல்லாரும் திருப்பி மந்திரம் சொல்லுங்க, அப்பதான் விலகுவாரு. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பிரார்த்தனை கேட்டாரு. பொன்மை திரை விலகுகின்றது. இப்போ மந்திரம் சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எத்தனை திரை விலகியது சொல்லணும். நான் கையை விடு காட்டுவேன். என்னன்னா சொல்லுங்க. கருப்பு திரை முதல் திரை, இரண்டாவது நீலத்திரை, மூணாவது பச்சை திரை, செம்மை திரை, செம்மை திரை, அஞ்சாவது பொன்மை திரை. இப்போ நீங்க பாக்கத்து வெண்மை, நாகமடி வெண்மை திரை. வெண்மை திரை. வெள்ளை, வெள்ளையா வெண்மையா? ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ வெண்மை பாருங்க வெள்ளையா இருக்குது. இதுக்கு யாரு வந்து தலைவர் தெரியுங்களா? வெண்மை திரையால் மெய்ப்பதி என்றால் கடவுள். ஏன்னா இந்த கடவுளை வந்து
பக்கத்திலே மறைச்சுங்கிறார் இவர் வெண்மை திரை. இதை நீங்களும் ஒன்று ஏற்கனவே இருக்கிற 6 பேர் இவங்க எல்லாரும் சேர்த்து பார்ப்போம். நாம கலப்பு திரைன்னு பேர் அதுக்கு. இப்போ வெண்மை திரை நீங்குவதற்கு மந்திரம் சொல்லாமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே பார்த்து விலகிய திரைகள் 5, 6வது திரை வெண்மை திரை. இப்பொழுது நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு வெண்மை திரை விலகுகின்றது. மந்திரம் சொல்லுங்க உடனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாருங்க 6 பேரும் இருக்கிறாங்களா பாருங்க. 7வது பேரையும் பாருங்க. பாருங்க கலப்பு திரைன்னு பேருக்கு. மேலே வெள்ளை இல்லையா? கடைசியில் தானே ஒரு பார்த்தோம். அடியிலிருந்து முதல்ல தானே பார்த்தோம். 2வது 3வது 4வது 5வது 6வது இது எல்லாம் சேர்ந்து 7வது. இதுக்கு என்ன பேரு? கலப்பு திரை. நீங்க சொல்லு பாலாம். முதல் திரை கருப்பு திரை சொல்லணும். கருப்பு. 2வது நீலம். 3வது பச்சை. 4வது செம்மை. செம்மை. அப்புறம் பொன்மைக்கு அடுத்து வெண்மை. அடுத்து கலப்பு. இத்தனை திரைகளும் நீங்குவதற்கு ஒரே திரை தான் இருக்காரு. இவர் நீங்களும் ஒண்ணு எல்லாரும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொன்னா இந்த கட்டடமே தூக்கிட்டு போனோம். அந்த அளவுக்கு மகாமந்திரம் சொல்லணும். சரியா? இப்பொழுது கலப்பு திரை நீங்கி இறைவன் காட்சி அளிக்க போகிறார். எல்லாரும் மந்திரம் சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கலப்பு திரை விலகுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாடுற பாட்டை நீங்க எல்லாரும் பின்னாடி பாடணும். ஜோதி பாட்டு. ஜோதி 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 சூயம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பாரம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக 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 ஜோதி ஆதி நீதி வேதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே
ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க ஞாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி